Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ராஜேந்திர பாலாஜி தன் மீதான சிபிஐ விசாரணைக்கு தடை கோரிய மேல்முறையீட்டு வழக்கு தொடர்பான விசாரணை தற்போது உச்சநீதிமன்ற அமர்வில் வந்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வழக்கு தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், முழு விவரம் என்ன? ஆவினில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி மீது இந்த வழக்கினுடைய விசாரணை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து KT ராஜேந்திர பாலாஜி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிபதிகள் பங்கஜ் மிட்டல், SCN பாட்டி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு கடந்த முறையே விசாரணைக்கு வந்த பொழுது தமிழக அரசு பொறுத்தவரை ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக விசாரணை நடத்துவதற்கு அனுமதி கோரி ஆளுநரிடம் விண்ணப்பித்துள்ளதாகவும் அந்த விண்ணப்பத்தின் மீது இந்த பதிலும் அளிக்கவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தமிழக அரசினுடைய விண்ணப்பம் மீதான அந்த நிலை என்ன குறித்து ஆளுநர் தரப்பு விளக்கம் அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில்தான் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுதே நீதிபதிகளை பொறுத்தவரை கடந்த முறை பிறப்பித்த உத்தரவின்படி ராஜேந்திர பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்க அனுமதி கோரி ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்ட கோப்பு மீதான நிலை என்ன என்பது தொடர்பாக ஆளுநர் தரப்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு தமிழக அரசு ஒரு செய்தி அரசுக்கு ஆளுநர் தரப்பிலிருந்து அனுப்பப்பட்டுள்ளது என ஆளுநரின் முதன்மை செயலாளர் தெரிவித்திருக்கிறார். அந்த ஆவணத்தில் உள்ள சில விவரம் தமிழிலும் சிலவை ஆங்கிலத்திலும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஆளுநர் தரப்பில் வழக்கறிஞர்கள் யாரும் ஆஜராகவில்லை என்றும் தமிழக அரசு நீதிபதிகளிடம் தெரிவித்தது. அப்பொழுது நீதிபதிகளை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் ஆளுநர் தரப்பு மீண்டும் காலம் தாழ்த்துகிறதா என கேள்வி எழுப்பினர். மேலும் மொழிபெயர்ப்பை கேட்பதன் மூலம் ஆளுநர் தரப்பில் மேலும் தாமதப்படுத்தும் முயற்சி என கருதுவதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் ராஜேந்திர பாலாஜி விவகாரத்தில் புலன் விசாரணை முடிந்துள்ள நிலையில் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. ஆளுநர் காலம் தாழ்த்தியதற்காக தமிழக அரசு அதிகாரிகள் கையிலிருந்து இந்த வழக்கானது மாற்றப்பட்டு இருக்கிறது. இதற்காக வேறு தரப்பின் தவறுக்காக நாங்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தமிழக அரசு சார்பில் கேள்வியானது எழுப்பப்பட்டது. மேலும் KT ராஜேந்திர பாலாஜி நடவடிக்கைகள் தொடர்பான கோப்புகள் மொழிமாற்றம் தேவைப்படுவதால் கூடுதல் அவகாசம் தேவைப்படுவதாக ஆளுநர் தரப்பு கூறியுள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது நீதிபதிகள் நீங்கள் இந்த விவகாரத்தை ஆளுநர் தரப்பு தாமதப்படுத்துகிறார்கள் என கருதுகிறீர்களா என கேள்வி எழுப்பினர். தமிழக அரசை பொறுத்தவரை கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. குற்றப்பத்திரிகை உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டுள்ளன. குற்றப்பத்திரிகை தாக்கலாகி நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சில அம்சங்கள் தொடர்பாக மீண்டும் விசாரணை நடைபெற்றது. எனவேதான் அந்த ஒப்புதல் கோரி ஆளுநருக்கு விண்ணப்பிக்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் அந்த அனுமதியானது கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டது. ராஜேந்திர பாலாஜி தரப்பை வரை 4 ஆண்டுகளாக இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்று இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் இந்த நிலையில் சிபிஐக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. அப்படியெனில் இந்த விவகாரத்தில் மீண்டும் விசாரணை நடத்தப்படுமா? அப்படினால் 4 ஆண்டுகளாக நடைபெற்ற விசாரணை என்ன என தெரிவிக்க வேண்டும். புலன் விசாரணை முடிவுற்ற பிறகு எப்படி மீண்டும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படும், அதாவது சிபிஐக்கு மாற்றி உத்தரவு பிறப்பிக்க முடியும். எனவேதான் சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. தமிழக அரசு தரப்பை பொறுத்தவரை ஆளுநரின் காலதாமதத்திற்காக மாநில காவல்துறையிடமிருந்து வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. ஆளுநரின் தவறுக்கு நாங்கள் ஏன் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தமிழக அரசு கோரிக்கை விடுத்திருக்கிறது. மேலும் விசாரணை முடிந்துள்ள நிலையில் மீண்டும் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவது தேவையற்றது என்றும் தமிழக அரசு சார்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வாதமானது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.